ஓம் தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவான் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை வணங்கி, பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருவானவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆலய வழிபாடுகள் செய்து இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே வடதிசையாகிய குபேரதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டற்கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் மாதங்கள் தோறும் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதி வாரியான விரதம் வளர்பிறை சதுர்த்தி விரதம். இது திதி வாரியான விரதம் சதுர்த்தி. விநாயகப் பெருமானுடைய ஆலயங்களிலே அபிஷேகங்கள், விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதும் அங்கு சென்று நாம் பிரார்த்தனை செய்வது. இது பொதுவாக இந்த ஒரு மாதத்திலே இந்த 2 பட்சங்கள், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று, வளர்பிறை தேய்பிறை, இந்த 2 பட்சங்களிலும் இந்த சதுர்த்தி வரும். அமாவாசை 4வது நாள் சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. பௌர்ணமி 4வது நாள் தேய்பிறை சதுர்த்தி, அது சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. எனவே இந்த 2 சதுர்த்திகளிலும் விநாயகப் பெருமானை வேண்டி நாம் வழிபாடு செய்வது, விநாயகர் ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுதிலும் அபிஷேக ஆராதனை நடைபெறுகின்ற பொழுதும் நாம் சென்று சரீர தொண்டுகள் செய்வது, ஆலயத்தை துப்புரவு செய்வது, ஆலயத்தை அலங்காரம் செய்வது, மாவிலை தோரணம் வாழைமரம் கட்டி அலங்கரிப்பது, சுவாமியை தோளிலே காவுவது, தீவெட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, சங்கூதுவது என்று இந்த தொண்டுகள், சரீர தொண்டுகளை கூட செய்கின்ற பொழுதிலும் அந்த சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். நாம் கோயிலுக்கு செல்கின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. இந்த சதுர்த்தியிலே வளவிலே இருக்கின்ற அருகம்புற்களை, துப்பரவான இடத்திலே புனிதமான இடத்திலே இருக்கின்ற அருகம்புல்லை எடுத்து மஞ்சள் நீரிலே கழுவி அதை கொண்டு போய் கோயிலுக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கலாம். பிள்ளையாருக்கு பிரீதியான இளநீர்,
பால், மாம்பழம், கரும்பு, கொழுக்கட்டை, அவல், மோதகம் எது எல்லாம் நம்மால் முடிகிறதோ அவற்றை நாம் அங்கே நிவேதனத்துக்கு கொடுத்து ஆலயத்திலே நிவேதனமாக வைத்து அடியார்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த சதுர்த்தி விரதத்திலே நாமும் விநாயகப் பெருமான் ஆலயங்களில் சென்று வழிபட்டு இறையர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.